சென்னை கோடம்பாக்கத்தில் ஸ்போர்ட்ஸ் கிளப் என்ற பெயரில் சட்டவிரோத சூதாட்டம் நடந்து கொண்டிருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இதற்கான சிசிடிவி காட்சிகளும் தற்போது வெளியாகி இருக்கிறது. காவல்துறையினர் துணையோடு படுஜோராக இந்த சட்டவிரோத சூதாட்டம் நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. சட்டவிரோத லாட்டரி சீட்டு விற்பனையும் இந்த இடத்தில் நடைபெற்று வருவதாகவும் பகிரங்கமான குற்றச்சாட்டு கூறப்படுகிறது. காவல்துறையினர் சோதனைக்கு வந்தாலும் நீதிமன்ற உத்தரவு என மோசடி செய்யும் கும்பலை சூதாட்ட கிளப் நிர்வாகிகளும் கூறுகின்றதாகவும் கூறப்படுகிறது. சென்னை கோடம்பாக்கம் ஆற்காட்டு சாலையில் 5 ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கிளப் என்ற கிளப் நடைபெற்று வருகிறது. இந்த கிளப்பை சுபாஷ் மற்றும் பிரவீன்குமார் ஆகிய 2 நபர்கள் நடத்தி வருகின்றனர். ஸ்போர்ட்ஸ் கிளப் என்றாலும் இந்த இடத்தில் பணத்தை வைத்து சீட்டாட்ட கிளப் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. அதே போல் தடை செய்யப்பட்ட 1ஆம் நம்பர் லாட்டரி விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. இதனால் சூதாட்டம் மற்றும் லாட்டரி சீட்டு வாங்க வருபவர்கள் ஏராளமான பணத்தை இழந்து வருகின்றனர் என்றும் கூறப்படுகிறது. அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் பல முறை தொடர்ந்து காவல்துறையிடம் புகார் கொடுத்தாலும் அந்த காவல்துறையினுடைய துணையோடுதான் இந்த சீட்டாட்ட கிளப் நடந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. தொடர்ந்து காவல்துறைக்கு புகார் அளிக்கப்பட்டாலும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் காவல்துறையினர் மெத்தன போக்கில் செயல்படுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டி இருக்கின்றனர். தியாகராய நகர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி மற்றும் திமுக நிர்வாகிகளுக்கு மாதம் மாமூல் கொடுத்து இந்த சீட்டாட்ட கிளப் நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றாலும் சென்னையில் பல்வேறு இடங்களில் இந்த சூதாட்ட கிளப் மூடப்பட்டாலும் தானே இந்த பகுதியில் உள்ள இந்த சூதாட்ட கிளப் நடைபெறுகிற இடங்கள் எல்லாம் காவல்துறை உடனடியாக சீல் வைக்க வேண்டும் என்றும் பலரும் கூறி வருகின்றனர். தொடர்ந்து இந்த தியாகராய நகர், கோடம்பாக்கம், வடபழனி உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல இது போல பல்வேறு இடங்கள்ல சர்வசாதாரணமாக இந்த சூதாட்ட கிளப் லாட்டரி கிளப்பும் நடந்து வருவதாக கூறப்படுகிறது.